உங்க போட்டோவை வச்சுக்கிட்டு அவன் உங்க அப்பான்னு சொன்னான். ஏமா ரோட்ல போறவங்க என் போட்டோ வச்சுக்கிட்டு அப்பான்னு சொன்ன நீ உடனே நம்பிருதா? நானும் நம்பியிருக்க மாட்டேங்க. ஆனா அவன் பேசும்போது உங்களை மாதிரியே கண்ட சிமிட்டி பேசுறானே. இருப்பா தம்பி, உன் பேர் என்னப்பா? முள்ளங்கி. சார் முள்ளங்கின்னு ஒருத்த பேர் வச்சிருக்கான். அவன் எப்படி சார் எனக்கு பிள்ளையா இருக்க முடியும்? நீ பண்ண தப்ப கொத்தவால் சாவடியில பண்ணிருப்ப. ஐயோ டேய் பிச்சா, எங்கடா கலெக்ஷன்? இந்த வாட்டி ஒன்றும் வரல. என்னடா சொல்ற? நாட்டில் எல்லாருக்குமே இறக்கெல்லாம் பூச்சா. ஆமா, நீ என்ன பாட்டு பாடின? ஏக்கா இப்ப பாருக்கா. குகு குகு பண்ணி பார்த்தேன் உலகத்தில. அடச்சி, நிறுத்துடா. இந்த பாட்டு பாடினா எவன்டா காசு கொடுப்பான்? அம்மா தாயே பிச்சை போடுமா பசிக்குது அப்படின்னு கேட்க வேணா? மங்கு மங்கு. அட முள்ளங்கி இருடா, இதோ வந்துட்டேன்டா. ஏய் நீ உட்காரு, நான் வரேன். ஏண்டா அப்பாவை பாத்தியா? இல்ல மங்கு, சித்தி அக்கா அம்மாவை மட்டும்தான் பார்த்தேன். சித்தி என்ன சொன்னாங்க? அப்பா போட்டோ ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொன்னாங்க. அது இல்லடா, நீதான் உங்க புள்ளன்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? நம்பல மங்கு. நாளைக்கு காலையில அப்பாவை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கேன். வருத்தெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்புறம் என்ன, 12 வருஷம் உங்க அப்பா பிரிஞ்சிருந்த, இந்த ஒரு நாள் பார்க்கணும் என்னடா? அது ஊடுடா, நீ அங்கேயே இரு. யார் சொன்னாலும் நீ வெளியில போகாத, புரிஞ்சுதா? சரி மங்கு. இந்தா மங்கு. என்னடா இது பர்ஸு? அப்பாவை பார்க்கலையா, வருத்தமா இருந்தது. அதை மறக்கிறதுக்கு வேற வழி இல்ல, ஒரு பர்ஸ் அடிச்சிட்டேன். என் ராசா. சாப்பிட என்ன இருக்கு? நீ என்ன வேணும் உங்களுக்கு? அண்ணே நீங்களா? என்னம்மா அது ஆச்சரியமா இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் கிடையாது, என்ன பண்ற கேண்டீன்ல? இல்லண்ணே, ஞாயிற்றுக்கிழமையானா மிஸ்ஸஸ் வைஜிபி மேடம் இந்த ஸ்கூல் கிரவுண்ட டி நகர் சாய் சமத்திக்காரங்களுக்கு இலவசமா கொடுக்கறாங்க. அவங்க கண் பார்வை இல்லாதவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம சாப்பாடெல்லாம் போடுறாங்கண்ணே. ஏதோ என்னால முடிஞ்சதை செய்யலாமேன்னு தான் ஞாயிற்றுக்கிழமையும் நான் இங்க வந்துடுறேண்ணே. நல்லதுமா. சில சமயம் அடுத்தவங்களுக்கு பண உதவி செய்யறதை விட உடலால உழைச்சி உதவி செய்யறாங்க பாருங்க, அதுதாம்மா நல்லது. உன்னை நான் பாராட்டுறேம்மா, பாராட்டுறேன். ஆமாண்ணே, மத்த 6 நாளும் வயிற்ற கழுவுறதுக்காக இங்க வந்து வேலை செய்யறேன். இந்த ஒரு நாள் தான் மனசை கழுவி புண்ணியத்தை தேடுறதுக்காக இங்க வரேன். மீனாட்சி, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூமா. உன் மனசுல ஒரு நிதானம் வந்துருச்சு, அந்த பழைய அமைதியெல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி நீ மாறுறதுக்கு ஏதோ ஒரு வகையில நானும் காரணமா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குமா. என்னண்ணே இவ்வளவு தன்னடக்கத்தோட ஏதோ ஒரு வகையிலங்கிறீங்க? இதுக்கு காரணகர்த்தாவே நீங்க தானே. இன்னைக்கு நான் இந்த கேண்டீன்ல வேலை செய்யறேன்னா வேலையை வாங்கி கொடுத்ததே நீங்க தானே. என்னம்மா இந்த வழிகாட்டி பலகை இருக்கு, அதோட வேலை என்ன? எல்லாருக்கும் வழிகாட்டுறது தானே.
அதை செஞ்சுட்டு ஆஹா நான் எல்லாருக்கும் வழி காட்டுறேன்னு அது பீத்திக்க முடியுமா? அந்த மாதிரி தான் நான் ஏதோ மற்றவங்களுக்கு உதவி செய்யற இந்த கடமையை அந்த வெங்கட்ட எனக்கு கொடுத்துருக்குறான். நான் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கிட்டு வரேன். சின்ன வயசுல இருந்து கடவுள் என்ன நிறைய கஷ்டப்பட வச்சுட்டானேன்னு அடிக்கடி எனக்கு அவன் மேல கோவம் வரும்னே. ஆனா கஷ்டத்தை கொடுத்த கடவுள் அதுல இருந்து நான் மீண்டு வரதுக்காக உங்களை மாதிரி ஒரு அண்ணனை கொடுத்தான் பாருங்க. அதனால கடவுள் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சுனே. மா, கஷ்டத்தை கொடுத்த கடவுள் உனக்கு அதை தாங்கிக்கிற மன வலிமையும் கொடுத்துருக்காமா. நீங்க வேறனே. ஆனா இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவு குழந்தைகளை எவ்வளவு பெரியவங்களை சந்திச்சிருக்கேன் தெரியுமாண்ணே. உலகத்துல இவ்வளவு நல்லவங்க கூட இருக்காங்களான்னு ஆச்சரியமா இருக்குண்ணே. இவங்களெல்லாம் முன்னாடியே சந்திக்காம போயிட்டோமேன்னு வருத்தமா கூட இருக்குண்ணே. அந்த ஆண்டவர் கணமா அவன் என்ன செஞ்சிடறான், நம்ம பிறக்கும் போதே அந்த ஸ்கூல்ல டைம் டேபிள் போடுற மாதிரி நமக்கு ஒரு டைம் டேபிள் போட்டுறான். இங்க போடுறாங்க இல்லையா, 9 மணிக்கு ஹிஸ்டரி, 10 மணிக்கு ஜியாகிரபின்ட்டு. அந்த மாதிரி நமக்கு இது நல்ல காலம், இது கெட்ட காலம், இது நீ உங்களை சந்திக்க வேண்டிய காலம் அப்படின்னு போட்டு வச்சிடறான். என்ன ஒண்ணு, அந்த டைம் டேபிள நம்ம கண்ணில் காட்டுறது இல்ல. சரியா சொன்னீங்கண்ணே. ரகுவை இழந்து துக்கத்துல இருந்த எனக்கு இங்க வந்து இந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் 1000 ரகுவை பாக்குற மாதிரி இருக்குண்ணே. இங்க இந்த பசங்க எல்லாம் அக்கா ஆண்டின்னு மாத்தி மாத்தி கூப்பிடுறப்போ என் ரகு என்ன அம்மான்னு ஆசையா கூப்பிடுற மாதிரி இருக்குண்ணே. அந்த ஒரு பையன் வந்தானே, உண்மையா இருக்கும்போது எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். மகன் பிறக்க போறது இல்லைங்க, ஆல்ரெடி பிறந்தாச்சு. என்ன காமாட்சி தலைவர் பாட்டு பாட்டு இருக்கிற, நீ என்னமோ கோவமா பேசுற? நான் கோவப்படுறதை விடுங்க. இப்ப நீங்க பாட்டு பாடுனீங்களே, அந்த பாட்டு சிச்சுவேஷனுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. எதை பத்தி பேசுற? பப்புவை பத்தியா? இது பப்பு இல்ல, இது வேற உருப்படி. உருப்படியா? ஓ, லாண்டரிக்காரனை பத்தி பேசுறியா? நீங்க நிஜமாவே புரியாம இருக்கீங்களா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நான் இவ்வளவு நேரம் கோவப்படாம பொறுமையா பேசிட்டு இருக்கிறது நீங்க செஞ்ச புண்ணியம். இதே வேற ஒரு பொண்டாட்டியா இருந்தா கரண்டியை எடுத்து தலையில நல்ல நச்சு நச்சு போட்டு கேட்டிருப்பா. அப்படி என்ன தப்பு பண்ணனா? உங்க பையன் உங்களை தேடிட்டு வந்தான். என் பையன் தினம் தான் வீட்டுக்கு வரான், பப்பு. நான் சொல்றது பாப்பு இல்ல, ஒரு 12 வயசு பையன் உங்களை அப்பா எங்கன்னு கேட்டுட்டு தேடிட்டு வந்தான். ஏதாவது பையன் வழி தவறி வந்திருப்பான். வழி தவறி வரல, நீங்க வழி தவறி நடந்துகிட்டத சொல்ல வந்தான். என்னம்மா எனக்கு புரியலையா? என்ன சொல்ற நீ? உங்க போட்டோவை வச்சுக்கிட்டு அவன் உங்க அப்பான்னு சொன்னான். ஏமா, ரோட்ல போறவங்களாம் என் போட்டோ வச்சுக்கிட்டு அப்பான்னு சொன்ன நீ உடனே நம்பிருதா? நானும் நம்பிருக்க மாட்டேங்க. ஆனா அவன் பேசும்போது உங்களை மாதிரியே கண்ணை சிமிட்டி பேசுறானே. ஏமா, பேசும்போது எல்லாருமே கண்ணை சிமிட்டி தான் பேசுவாங்க. அத பேர் அடையாளமா சொல்றியா? அடுத்தது வந்து அவனுக்கு 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, 2 மூக்கு இருக்கு, ஒரு வாய் இருக்கு, அதனால உங்க அப்பான்னு சொல்ல போல் இருக்க. ஊர்ல எவ்வளவு ஆம்பளைங்க இருக்காங்க, அவன் எல்லாரையும் விட்டுட்டு உங்களை பத்தின ஏன் அப்பான்னு சொல்லணும்? அது கொஞ்சம் நான் ஹீரோ மாதிரி ஆஜானுபாவா இருக்கிறேன்னா அதனால என்ன அப்பா மாதிரி பார்க்க சொல்லுது. நீங்க பேசுறத பார்த்தா எனக்கே உங்க மேல டவுட்டா இருக்கு. தபார் காமாட்சி, நான் ரொம்ப நல்லவன். என்ன, உன்னை விட அழகா ஏதாவது பொண்ணு இருந்தா கொஞ்சம் சொல்ல விடுவேன், கொஞ்சம் சைட் அடிப்பேன். நீங்க எல்லா பொம்பளையும் தான் உத்து பார்த்துட்டு இருக்கீங்க. அது என்ன பண்றது, உன்னை விட எல்லா பொண்ணும் தான் அழகா இருக்காங்களே. அப்ப அந்த பையனோட அம்மா என்னை விட ரொம்ப அழகா இருக்காங்கிறதுனால தான் நீங்க அவங்களோட கள்ள தொடர்பை வச்சிருந்தீங்களா? கள்ள தொடர்பா? சிவ சிவா காமாட்சி, அப்படியெல்லாம் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என் நெஞ்ச குத்தாத. குத்துறேனா? இருங்க, நாளைக்கு அந்த பையன் வருவான், அப்ப எல்லாத்தையும் கிளியர் பண்ணலாம். அந்த பையன் வரட்டும், வந்த உடனே நம்ம கையை நானே உடைச்சி நானே புத்தூர் கட்டு போட்டு அனுப்புறேன். அவன் வந்ததும் அவனு புத்தூர் கட்டு போடுறீங்களா இல்ல அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க போறீங்களா? நானும் பார்க்க தானே போறேன். ஐயோ காமாட்சி, என்ன நம்பு, நான் பத்தினி. ஐயோ பத்தன, ஐயோ ஏக பத்தினி விரதன், ஐயோ உத்தம, ஐ எம் a good man, ப்ளீஸ் என்ன நம்புமா. அப்படியா? இது கிளியர் ஆற வரைக்கும் நீங்க தான் சமைக்கிறீங்க, நான் வந்து சாப்பிட்டுட்டு போறேன், பார்க்கலாம். அடுப்புல வெறும் தண்ணி வச்சு சமைக்கிறாங்கறா, எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாளே. அந்த பையன் வரட்டும் வரட்டும். காமாட்சி, காமாட்சி, ஏதோ நேத்து நீ சொன்ன அப்பான்னு சொல்லிட்டு ஒரு உருப்படி தேடி வரும்னு, எங்க காணோம்? அப்படிதான் சொன்னான். அதெல்லாம் ஃப்ராடுமா. ஒரு 50-100 புடுங்கிறதுக்காக பொய் சொல்றானுங்க. நீ பிச்சைக்காரனுக்கு 10 பைசா போட மாட்டேன். அவன் வரலன்னா சந்தோஷம்தான். தபாருமா, அந்த காலத்துல ஸ்ரீராமர், இந்த காலத்துல சந்தான கிருஷ்ணன், ஏகபத்தினி விரதன், ரொம்ப தங்கமானவமா. அப்படிலாம் தப்பா நினைக்க கூடாது நீ. அப்பா
டேய் நில்லு என்னடா நில்லு அங்கே சொன்னா? நில்லு. என்ன சொல்லி கூப்பிட்ட? அப்பா இன்னொரு தடவை அப்பான்னு கூப்பிட்டா கோமணத்தை கட்டி உத்தரத்தை தொங்க விட்டுருவேன். நீங்க தான் என் அப்பா. அப்பா என்னங்க அப்பா அப்பான்னு 2 தடவை கூப்பிடுறான். 1000 தடவை இம்போசிஷன் எழுதினாலும் இவனுக்கு அப்பா நான் இல்ல. மொழியே சரியில்லையே. ஒருவேளை பைத்தியமா இருக்குமா? என்ன சித்தி? அப்படி போடு. சித்தியா? எங்க நீங்க அப்பா, நான் சித்தினா நான் செகண்ட் வைஃபா? ஐயய்ய, இந்த பையன் தான் ஏதோ உளறான்னா அதை நம்பி நீ ஃபீல் பண்ற? இது சரியா நான் மென்டல் கேஸ். அப்பா என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா? சித்தி இவர்தான் என்னோட அப்பா. அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்னங்க ஆதாரம் எல்லாம் இருக்குங்கறான்? ஐயோ காமாட்சி, என் ஒரே தாரம் நீ தான். ஆதாரம்லாம் எப்படி இருக்க முடியும்? என்ன சின்ன பையா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டியா? நம்ம வீட்டுக்கு நான் வரக்கூடாதானா? என்னது அண்ணாவா? நம்ம வீடா? என்னமா சொல்றான்? ஆமா, உங்க அப்பாவே அவன் அப்பான்னு சொல்றான். அப்ப நம்ம வீட்டுக்கு சொல்ல மாட்டானா? என்னப்பா அம்மாக்கு துரோகம் பண்றியா? டாய், இந்த பையன் ஏதோ சொல்றதை வச்சுலாம் என்ன கேள்வி கேட்காத. இதுல ஏதோ உள்குத்துருது. டாடி எனக்கு இந்த பையன் முகத்தை பார்த்தா ஏதோ உண்மை சொல்ற மாதிரி தான் இருக்கு. அடச்சே, நீ வேற. அம்மா சும்மா உஸ்பேத்து விடாத. சத்தியமா இந்த பையன் நான் பார்த்தே இல்ல. ஆ? அப்பா நீங்க என்ன பார்த்ததே இல்ல. ஆனா நீங்க தான் என்னோட அப்பா. அடேங்க. அப்பா, பையன் தெளிவா இருக்கான். டேய் சும்மாரா, இவன் ஏதோ ஃப்ராடு. டேய் உன்னை யாரா அமிச்சதே? பிளேடு மங்கம்மா பாட்டி தான். லேடு மங்கம்மா பாட்டின்னு ஒருத்தி இங்க அமிச்சிருக்கா. இவன் எப்படி ஃப்ராடா இல்லாம இருக்க முடியும்? டேய் போடா, நீ வெளில போடா. போமாட்டேன். போடா போமாட்டேன். போடா போமாட்டேன். போடா. போமாட்டேன். டேய் போடா போமாட்டேன். போடா 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 டேய் போடா போடா டேய் போடா. சந்தானா என்னையா கலாட்டாங்க? சாரி சார். சார் இந்த பையன் எங்க இருந்தா வந்து என்ன அப்பான்றான் சார். ஏப்பா தம்பி யாருப்பா நீ? தாத்தா என்ன நம்புங்க, இவர்தான் என்னோட அப்பா. பாத்தீங்களா சார், உங்களை தாத்தான்றான். இப்படிதான் போற வரவங்க எல்லாம் உறவு சொல்லி கொண்டாடுறான் சார். இவன் ஃப்ராடு சார். வெளில போக சொல்லுங்க சரியா? சார். சார் இவன் இப்போ எதை வச்சுப்பா இவர்தான் உங்க அப்பாங்கிற? எங்க வீட்ல இவரோட போட்டோ இருக்கு. சார் என்னோட போட்டோ யார் யாருக்கிட்டே இருக்கு சார். கிரிஜா வீட்டுல கூட தான் இருக்கு. அதனால அப்பா என்ன முடியுமா? என்னது ஆபீஸ்ல இருக்கிற கிரிஜா அவதுக்கு உங்க போட்டோ வச்சுக்கணும்? ஐயோ சார், இப்ப அதுவா முக்கியம்? இவர் போட்டோ கிரிஜா வீட்ல இருக்குதா, வனஜா வீட்ல இருக்குதா, ஜலஜா வீட்ல இருக்குதாங்கிறதா முக்கியம். அவங்க வேற வச்சிருக்காங்களா? என்னமா நீங்க எல்லாத்துக்கும் நீங்க வம்பு பண்ணாதீங்க. கொஞ்சம் இருங்க, நான் விசாரிக்கிறேன். இருப்பா தம்பி, உன் பேர் என்னப்பா? முள்ளங்கி. சார் முள்ளங்கின்னு ஒருத்த பேர் வச்சிருக்கான். அவன் எப்படி சார் எனக்கு பிள்ளையா இருக்க முடியும்? நீ பண்ண தப்ப கொத்தவால் சாவடியில பண்ணிருப்ப. ஐயோ ஏய் சந்தானம், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இந்த பையனை நான் விசாரிக்கிறேன், அப்புறம் பார்ப்போம். தம்பி இவர் தான் உங்க அப்பான்னு சொல்ற. ஓகே, உங்க அம்மா எங்க? என்னோட அம்மா செத்து போயிட்டாங்க தாத்தா. ஹார்ட்ஃபெல் கண்டோலன்சஸ் தம்பி. சார் இந்த பையன் பொய் சொல்றான், ஃப்ராடா இருந்தான். என்ன சார் துக்கம் சார் இருக்கீங்க? சும்மா இருப்பா. சின்ன பையன், பால்வடி முகம். அவன் ஏன் இதுக்கெல்லாம் பொய் சொல்லணும்? நெருப்பு இல்லாம புகையாது. சார் பனிமூட்டை ஜாஸ்தியா இருந்தா கூட புகை மாதிரி தெரியும் சார். யோ சும்மாரியா எதையாவது சொல்லிக்கிட்டேன். அம்மா நான் விசாரிக்கிறேம்மா. தம்பி வெள்ளரிக்கா, உன் பேர் வெள்ளரிக்கா தானே? சார் இல்ல சார், முள்ளங்கி சார். பாத்தீங்களா, பேரை கரெக்டா சொல்லிட்டார். இவர் புள்ளதான். ஐயோ எல்லாம் ஒரே ஜாதிங்கனால சொன்னம்மா. சார் நீங்களாவது கரெக்டா பேரை கேட்க கூடாதா சார்? ஏப்பா நீ உளறிட்டு என்ன சொல்றியாப்பா? மடையா இரு. அப்பா முள்ளம் பண்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேனா? அது முள்ளங்கி ஏதோ போட்டோ இருக்குன்றியா, அது எங்க இருக்குது? நான் சொல்ற இடத்துக்கு வாங்க, நான் காட்டுறேன். எந்த இடம்பா? என்ன பிளேடு மங்கம்மா பாட்டி தான் வளர்த்தாங்க. அவங்க பார்டர் தோட்டத்துல இருக்காங்க. அங்க வாங்க காட்டுறேன். பிளேடு மங்கம்மாவா? அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க தான் அப்பா அட்ரஸ் கொடுத்தாங்க. சார் பாத்தீங்களா சார், சம்பந்தம் இல்லாம பிளேடு மங்கமான்லாம் சொல்றான். இவனை நம்பினா பைத்தியம் பூச்சிடும் சார். இல்லப்பா, ஒரு தரம் போய் விசாரிச்சு வருது நல்லது. எதுக்கு? அவர் சொல்றதுதான் கரெக்ட்டுங்க. நம்ம முதல்ல அந்த அட்ரஸ்க்கு போய் எல்லா குழப்பத்தையும் தீர்த்துட்டு வர்றதா சரி. சார் ரொம்ப விலைக்கு வாங்க வேணாம் சார். அப்படி சொல்லாத. இது ஒரு சின்ன பையனோட வாழ்க்கை பிரச்சனை. என்னோட வாழ்க்கை ரெண்டு லிங்க் ஆயிருக்குது. ஐயோ சந்தானம், நீ இது எப்படியே வளர விட்டீங்கன்னா கேன்சர் அளவுக்கு போயிடும். அதனால தான் சொல்றேன், நம்ம போயிட்டு வரலாம். பிளேடு மங்கமான பேரு பயமா இருக்கு சார். பயப்படாதீங்கப்பா, தைரியமா வாங்க. இவனா சார் இதுக்கு அப்பா 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 அப்பான்றான். இருக்கிறதானே சொல்றான். சும்மாரி நீ அவனே சொல்றான். தம்பி பீர்க்கங்கா என்ன பேரு? முள்ளங்கி சார். பாத்தீங்களா, மறுபடியும் பேரை கரெக்டா சொல்றாரு. கன்ஃபார்ம் இவர்தான். ஏயா தவளை, உன் வாயாலே மாட்டிக்கிறேன். எப்பா முள்ளங்கி, நாளைக்கு நாங்க கண்டிப்பா அங்க வரோம். ஓகேயா? இப்ப சொல்லிட்டு வந்துருவா. போயிட்டு வரேன்ப்பா. போ போ. இல்ல இதுக்கு காமாட்சி பசிக்கிட்டு சோறு போடுறியா? பிளேடு மங்கம்மாவை பார்த்துட்டு வர்ற வரைக்கும் பச்சை தண்ணி கிடையாது உங்களுக்கு.
சார் என்ன சார் இப்படி கலிஜான இடத்துக்கு என்ன கூட்டியாந்துருக்கீங்க? என்ன பண்றது, பிளேடு மங்கம்மா இங்கதான் இருக்குதாமே, என்ன பண்ண சொல்ற நீ? ஐயா, பிளேடு மங்கம்மான்னு ஒரு பேரா சார்? இப்பா இந்த ரவுடிங்களாமே, இந்த காட் ஃபாதரு, இந்த காட் மதரு, இவங்க எல்லாமே இந்த பிளேடு, பென்சில் பீத்தாம்பரம், அப்புறம் இந்த தோட்டா கத்தி தாம்பரம், இப்படிதான் பேர் வச்சுப்பானுங்க. ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள. அதெல்லாம் நினைச்சாலே கஷ்டமா இருக்கு சார். ஏதோ ஒரு பையன் என்ன அப்பான்னு சொன்னதுனால என்ன கூட்டிட்டு வீடு தேட வரீங்களே, கேவலமா இருக்கு சார். எல்லாம் தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அதுவும் நியாயம்தான் சார். தப்பு பண்றதுக்கு முன்னாடியா? இதை தப்பு பண்ண மாதிரியே சொல்றீங்க. நீ தப்பு பண்ணேன்னு நான் சொல்லலை, தப்பு பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் சார். இந்த தசாதார கமலாசன் மாதிரியே பேசுறீங்க. யோ, உன்ன சொன்னா நீ அவர் சார் ஒரு நிமிஷம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நீங்க இந்த ஏரியால தான் இருக்கீங்களா? இந்த ஏரியால தான் இருக்கேன். இந்த பிளேடு மங்கம்மா வீடு எங்கங்க? அதோ பாருங்க சார். சார் அதானா? அது சார். உங்க பேர் என்ன சார்? கத்திரி கதிர்வேலு. நீங்க தானே அது அந்த சாக்ஸோஃபோன்லாம் வாசிப்பீங்க சார்? அது கதிரி கோபால்நாத், இவர் கத்திரி கதிர்வேல். வாங்குற எனக்கு வேற சார் போற இடத்துல மணி பர்ஸ், வாட்ச் இதெல்லாம் பத்திரம். சரி சார். சார் என்ன சார் இவரு இந்த மணி பர்ஸ்லாம் பத்திரம்னு சொல்லிட்டு போறாரு? மணி பர்ஸை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எப்படியும் மணி பர்ஸ்ல 2 ரூபாய்க்கு மேல கிடையாது. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. என்ன? எங்கட மணி பர்ஸா கிடையாது. ஆனா இந்த மாதிரி குழந்தைய மட்டும் பெத்துக்கிட்டேன். சரி சார் 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 எங்கிட்ட குழந்தை என்ன சார் இவ்வளோ குழந்தைங்க இருக்குது? சந்தானம், பிளேடு மங்கம்மா ஏதாவது ஸ்கூல் நடத்துறாளா? இத்தனை பசங்க இருக்குதுங்க. சார் எனக்கு பிளேடு மங்கம்னா பயமாகுது சார். ஏன் பயப்படுறேன்? இவங்க எல்லாரும் என் பசங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன சார் பண்றது? ஆமாமா, அதுல வேற 2-3 ஓ சாயலாவே இருக்குது. யாரு சார்? சும்மா இருக்கு சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். வாங்க சார், வாங்க ஹரிதா சார், பி சந்தானம் சார், வாங்க. அட என்ன இனிஷியல்லாம் தெரிஞ்சு பேரை கூப்பிடுறீங்க? இந்த பிளேடு மங்கம்மாக்கு தெரியாத விஷயமே கிடையாது. மேடம் ஒரு சந்தேகம் மேடம், உங்களுக்கு பைத்தாகரஸ் தியரம் தெரியுமா? ஐயோ, அடி வாங்கின்னு போறீங்க நீங்க ராஜ்குமார். சரி சார் சரி. ஏற்கனவே டேஞ்சர்ல தான. சரி சார். உங்களுக்கு எப்படிங்க இந்த பிளேடு மங்கம்மான்னு பேர் வந்துச்சு? அது சின்ன வயசுல நிறைய பென்சில நிறைய பிளேடெல்லாம் சீவாங்களோ என்னமோ. உன்னை சீவிட போறாங்க பாரு நீ. நான் பேச ஆரம்பிச்சேனா நிறுத்தவே மாட்டேன். அந்த பிளேடு தானா? அந்த பிளேடா? என்ன மாதிரி தான் சார். சும்மாரியா நீ? அது பரவாயில்லம்மா. நாங்க என்ன நினைச்சோம், நான் இந்த மூஞ்சில பிளேடு போடுற கேஸான்னு நினைச்சோம். அதுவும் செய்வேன். அது மட்டும் இல்ல, இவன மாதிரி பெத்து போட்டு ஊட்ட விட்டு தெருத்துறானே, அந்த அயோக்கிய மூஞ்சில நெத்தில பிளேட்ல கோடு போடுவேன். மேடம் இந்த ப்ரூஃப் இல்லாம அனாவசியமா பழி சுமத்துறீங்க. அப்புறம் உங்க மேல நான் இந்த மான நஷ்ட வழக்கு போடுவேன். ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை கெடுத்தது இல்லாம மான நஷ்டத்தை பத்தி நீ பேசுறியா? நீ அடி வாங்கியே சாவ போற, பேசாமரியா? அம்மா மங்கம்மா, உங்களை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இவனா மாதிரி அனாதையா பெத்து போட்ட குழந்தைங்களுக்கு எல்லாம் நான் தாங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? பெரிய சமூக சேவை செய்யறீங்க போல இருக்கு நீங்க. முள்ளங்கி முள்ளங்கி